வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம வித்தியாசமான ஒரு பொருளை பற்றி பார்க்க போகிறோம். உங்களுக்கு சப்பாத்தி பலகை தெரியும், ஆனால் இந்த பலகையை பற்றி தெரியுமான்னு எனக்கு தெரியாது. நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த பலகையோட பேர் வந்து ரொட்டி பலகை. இந்த பலகை எதுக்கு பயன்படுது அப்படிங்கிறத நீங்கள் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறீங்க. உங்களுக்கு சப்பாத்தி பலகை நல்லாவே தெரியும். இது சப்பாத்தி பலகை. இன்றைக்கி மார்க்கெட்டில் சப்பாத்தி பலகை நிறைய மெட்டீரியலில் வருது. வுட்டில் வருது, பிளாஸ்டிக்கில் வருது, எஸ்எஸில் வருது. ரொட்டி பலகைங்கிறது மரத்தில் மட்டுமே செய்யக்கூடியது. அதுவும் இல்லாமல் இது வந்து ஹேண்ட்மேடு, கையிலே செய்வாங்க. இந்த பலகையில் ஒரு ரிங் இருக்கும். அதாவது சப்பாத்தி பலகைக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி பலகை வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓரத்தில் ஒரு ரிங் மாதிரி இருக்கும். இந்த ரொட்டியை எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பச்சரிசி மாவு கூட வெந்நியை சேர்த்து நல்லா பிசைஞ்சு அந்த மாவை இதுக்கு மேலே வச்சு தட்டி தோசைக்கல்லில் போட்டு சுட்டு எடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் ரொட்டி. இதுதான் ரொட்டி பலகை. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.